பொசி இப்போ என்ன சொல்கிறானோன்னா பொசி இல்லை, ஆக்சுவலாக என்னை மாட்டி விட்றானோ யார், ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவங்களுக்காக கதை எழுதுறதுனால அவனுங்க சொல்கிற மாதிரி கதை என்னையை போட்டு நெருக்கிறானோ. இப்போ என்ன சொல்கிறானோன்னா, நான் ஒரு இலுமினாட்டி, நான் வந்து ஒரு சூசைட் ஸ்குவாட், அவங்க இதில் வந்து ஸ்லீப்பர் செல்ஸ், அதாவது ஏகப்பட்ட இதில் இருக்கானோ, அரசியலில் இருக்கானோ, சினிமாவில் இருக்கானோ, அரசியலில், சினிமாவில், டாக்டரு, வக்கீல், ஜட்ஜு, போலீஸு, எல்லாத்துலேயும் இருக்கானோ. இப்போ நான் அதில் வந்து அந்த இது வேறு இருக்கானோ, அவனுக்கு வேறு என்ன, இந்த வைரஸை பரப்புறதுக்கு ஒரு கும்பல் இருக்கானோ, இந்த கலவரம் பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கானோ, அப்புறம் வந்து இந்த அடியாள், இந்த போட்டு தள்ளுறதுக்கு ஒரு ரவுடி கும்பல் இருக்குது. அதில் நான் வந்து ஒரு சூசைட் ஸ்குவாட், நான் தான் புதுசாக, சரி ஆல்ரெடி இருக்கேன்னா, நான் வந்து இப்போ இதெல்லாம் சொல்லி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிவிட்டு நான் செத்து போகிறேன்னா, நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறானோ. நான் தற்கொலைலாம் பண்ணிக்க போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் எனக்கும் தெரியும், நான் வந்து இதெல்லாம் சொல்லி நான் தான் ஹெட்டுன்னு தெரிஞ்சதுன்னா என்னை என்ன அடி போனோம், விட்டு கீழ்ச்சி கட்டுறோணும். சும்மா திருட்டு போனதுக்கு, இல்லைன்னா ஏன் இந்த பொண்ணுங்களை கற்பழிக்கிறவங்களே கூட இந்த கிராமத்துலலாம் மாட்டினா அட்டி விட்டு பிரிச்சுருவானோ, அந்த குழந்தைங்கள, இந்த பொண்ணுங்களெலாம் கற்பழிக்கிறவங்களா. ஸோ இந்த உலகத்தில் நடக்கிற 95% இது வந்து World War Iலேருந்து, அதுக்கு முன்னாடிலேருந்தே நான் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறானோ. சரி நான் பண்ணல, நான் ஒரு இலுமினாட்டி, அவனுங்க பண்ணுறானுங்களா, இதை நான் சொல்லிவிட்டு இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு நான் ஒரு கே, நான் வந்து இதை கிளப்பி விட்டு இன்டர்நெட்டெல்லாம் அவனுங்க கிராஷ் பண்ண போகிறானோ, உலகத்தை நாங்கள் வந்து பிளான் பண்ண மாதிரி அழிக்க போகிறோம் அப்படிங்கிறானோ. என்னைய பார்த்தா லூசு பண்ண மாதிரியாடா இருக்குது, தேவடி அப்படின்டா. ஓகே அப்படின்னா தாயலி தட்டி கேட்க வந்து என்னையே வந்து சூசைட் ஸ்குவாடுங்கிறான், மென்டல் புண்டை. நான் இன்னொன்று சொல்கிறேன், எல்லாருக்கும் உயிர் மேலே பயம் இருக்கும், எனக்குமே. இப்போ மக்கள் மட்டும் ட்ரிகர் ஆனாங்க, அதாவது உலகத்தில் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் ட்ரிகர் ஆனானுங்கன்னா என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை வந்து இவனுங்களுக்காக நான் சொல்லிவிட்டு நானும் தற்கொலை செய்து கொள்கிறேன் அப்படிங்கிறானோ. நான்லாம் தற்கொலை செய்யலை, நான் உயிரோடு தான் இருக்க போகிறேன், நான் எந்த ஒரு முயற்சியுமே பண்ணல, நான் எவன் வெத்து அடிக்கலையும் எதுவும் பண்ணல, தட்டி கேட்க வந்த நான் கிறுக்கு புண்டங்கிறானோ. அதாவது நான் அவனுங்களை சொல்லிக்கிட்டே இருந்தேன், அந்த யசோன் எங்கேயும் வரல, அவனை குச்சி கருத்து போதோன்னா பி அலி புண்டை அப்படின்னு. இப்போ வந்து இவனுங்கள்ட்ட சொல்லி ஒரு கதை எழுதியிருக்கானோ, என்னென்னா நான் தான் கிறுக்கு புண்டை, நான் தான் பி அப்படிங்கிறானோ. அதெல்லாம் இல்லை, நான் வந்து இதுக்கான எல்லா சொல்யூஷன்ஸும் அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுவானுங்க, இந்த ஷட்டவுன், இன்டர்நெட்டை ஷட்டவுன் பண்ணுவானோ, இன்டர்நெட் இருக்காது, பேங்க்கு, பால் சாப்பாடு எதுவுமே இருக்காது. கலவரம் ஆச்சு அப்படின்னா ஒரு பையன் வெளில வர முடியாது, அப்படியே வந்தாலும் அடித்து கொண்டுருவானோ. அதுக்கப்புறம் விவசாயம் பார்த்துருக்க மாட்டானோ, விவசாயம் பார்க்கலன்னா சாப்பாடு இருக்காது, எதுவுமே இருக்காது, பேக்கரி எதுவுமே இருக்காது, ஹோட்டல் எதுவுமே இருக்காது, யாருக்கும் சம்பளம் கிடைக்காது, காசு இருக்காது. அதேமாரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது, ரெடியாக இருங்க. ஆனால் நான் வந்து இதெல்லாமே வந்து எங்கள் ஆளுங்கள்ட்ட சொல்லி வச்சுருங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, கேள்வி கேளுங்க. இவனுங்களே வந்து இலுமினாட்டியெல்லாம் செட் பண்ணி வச்சுருவானோ கலவரம் உண்டு பண்ணுறதுக்கு. யாரும் வெளில வராதிங்க, வீட்டுக்குள்ளே இருங்க நல்லவங்க எல்லோரும். இது என்ன தான் நடக்குதுன்னு நானும் பார்க்கணும். நன்றி. நம்மளனா போங்கண்ணாடே. ஏன் அதாவது என்ன சொல்கிறதுனே தெரில, நல்லவனுங்க தான் அவங்களுக்கெல்லாம் இதாக தெரியுவானுங்க, இழிச்சவாயனா எல்லாம் பண்ணிட்டு அவனுங்க அங்கே உட்காந்துருப்பானோ. இப்போ என்ன சொல்கிறானோ, எங்கள் அப்பா அம்மாலாம் யூகேயில் இருக்காங்க, அவங்களும் ஏலியன்ஸ், அவங்க போயிட்டாங்க சேஃபாக. இங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஒரு நாடகம் ஆடுறேன், எனக்கு ஒரு குழந்த இருக்குது, அதுவும் என் குழந்த இல்லை, நான் அவர் என் மாமனார் செத்ததெல்லாம் போய் அப்படி இப்படின்னுங்கிறானோ, ட்விஸ்ட் பண்ணி விட்றானோ. அவ்வளோதான். நம்மளனா போங்க, கேள்வியெல்லாம் வந்து கேளுங்க. என்னைய கேட்குறீங்களா, அவனுங்களை கேளுங்க, என்னைய கேட்பீங்கலாம். நன்றி. நமக்கு அவ்வளோதான். அதாவது அவனுக்கு பொட்டப்பேலோ அப்படிங்கிறத கடைசியாக காட்டானோ, முதுகில் ஒத்திட்டானோ. நான் தான் இலுமினாட்டி ஹெட், நான் தான் சூசைட் ஸ்குவாட் அப்படிங்கிறானோ. சரி, அதான் நமக்கு பாய்.